இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி கத்தோலிக்க ராணி என போற்றப்படும் பேகம் சம்ரு அவர்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். அனாதையாகவும் பின்னர் விதவையாகவும் இருந்த பொழுதிலும் நாட்டில் ஒரு கொந்தளிப்பான நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சர்தானாவின் ஆட்சியாளரான போதும் அவர் அனைத்து சவால்களையும் மீறி ஆட்சி செய்தார். அவரது அரசியல் புத்திசாலித்தனம் மற்றும் இராணுவ வலிமையால் அவர் பல குறிப்பிடத்தக்க போர்களில் வெற்றி பெற்றார். அவருடைய வரலாறை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். பேகம் சம்ருவின் குழந்தை பருவத்தை பற்றி அதிகம் தெரியவில்லை. பல வரலாற்று ஆசிரியர்கள் அவர் டெல்லிக்கு அருகில் உள்ள முகலாய பிரபு லத்தீப் அலி கானுக்கும் ஜெபுனிசாவுக்கும் பிறந்ததாக நம்புகிறார்கள். இன்னும் இளமையாக இருந்த பொழுதும் அவர் தந்தை இறந்துவிட்டார் மற்றும் அவரது தாயார் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் மகனால் குடும்ப விழாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். தன்னுடைய வறுமை காரணமாக டெல்லிக்கு பணமில்லாமல் வந்து சேர்ந்தார் பேகம் சம்ரு. சம்ருவின் தாயார் ஜெபுனிசா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறந்துவிட்டார். ஆனால் அவர் தங்கியிருந்த இடம் ஒரு விலை மாதர் வீட்டில் தங்கியிருந்தார். அவ்விடத்தில்தான் பேகம் சம்ருவும் தங்கியிருந்தார். 1767 ஆண்டு கூலிப்படையைச் சேர்ந்த வால்டர் ஜோசப் ரெயின்ஹார்ட்டை சந்தித்த அவர் அவருடன் ஏற்பட்ட காதலால் அவரை திருமணம் செய்து கொண்டு அங்கிருந்து தன் வாழ்க்கையை பயணத்தை ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் இந்தியா ஆபத்தான வாய்ப்புகளால் நிறைந்திருந்தது. முகலாயர்கள் வீழ்ச்சியடைந்து மராத்தியர்கள், சீக்கியர்கள் மற்றும் மைசூர்வாசிகள் விரிவடைந்து கொண்டிருந்தனர். பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் டச்சுக்காரர்களை விரட்டெடுக்கும் அதே வேளையில் ஒருவரை ஒருவர் முறியடிக்க முயன்றனர். மேலும் சிறிய ராஜ்யங்கள் ஏராளமாக புறப்பட்டு வந்தன. இதன் விளைவாக ஐரோப்பிய அதிர்ஷ்டசாலி வீரர்கள் துணைக்கண்டத்திற்கு அழைக்கப்பட்டனர். அவற்றுள் ஒருவர்தான் ராபர்ட் ரெயின்ஹார்ட் அவர்கள். அவர் ஒரு பிரெஞ்சு இராணுவத்தில் தனிநபராக சேர்ந்து சம்மர் என்ற பெயரில் இந்தியா வந்தார். இருப்பினும் அவரது தீவிரமான நடத்தை காரணமாக லே சோம்ரோ என்று துணை பெயரை பெற்றார். மேலும் அந்த பெயர்தான் அவருக்கு இறுதி வரை நிலைத்திருந்தது. அது இறுதியில் இந்திமயமாக்கப்பட்ட பெயர் சம்ரு என ஆனது. ஒரு கூலிப்படை வீரராக பிரெஞ்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் மற்றும் வங்காளத்தின் பிரிட்டிஷ் நவாப் மிர்காசிம் உள்ளிட்ட அதிக விலைக்கு ஏலம் எடுத்தவர்களுக்கு சம்ரு சேவை செய்து வந்தார். சிறிது காலம் அவர் பரத்பூர் இராணுவத்தின் ஜெனரலாகவும் இருந்தார். மேலும் ஆக்ராவின் ஆளுநராகவும் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் சொந்த இராணுவத்தை உருவாக்கி சிறந்த பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் முறைகளில் அவர்களுக்கு பயிற்சி அளித்தவர் இவரே. லக்னோ, ரோஹில்கண்ட், ஆக்ரா, பரத்பூர், டெல்லி மற்றும் கங்கா, யமுனா, தோவாப் வழியாக பல்வேறு பகுதிகள் வழியாக அவர் பயணித்த பொழுது அவரது சேவைகளுக்கு அதிக தேவை இருந்தது. ஜெபுனிசா அவரது நிலையான தோழராக இருந்தார். இராணுவ பிரச்சாரங்களில் நேரடியாக பங்கேற்று விரைவான பாதையில் வாழ்க்கை படங்களை கற்றுக்கொண்டார். ஒரு கட்டத்தில் சம்ரு முகலாய மன்னர் 2ஆம் ஷா ஆலமுக்கு சேவை செய்தார். மேலும் அவர் மீது ஒரு ஆழமான தோற்றத்தையும் நம்பிக்கையை ஏற்படுத்தினார். அதன் நன்றி உணர்வாக அடையாளமாகும் ஷா ஆலம் அவர்கள் சர்தாவின் ஜாகீர் பதவியை அவருக்கு வழங்கினார். இந்த காதல் ஜோடி தங்களுடைய இல்லற வாழ்வை இங்கிருந்து தான் தொடங்கினார்கள். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற இடம் ஷா ஆலம் கொடுத்த அந்த அரண்மனைக்குள்ள தான் நாம இருக்கிறோம். இங்கிருந்து தான் தன்னுடைய காதல் மனைவியோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியிருந்தார். ஆனால் இந்த வாழ்க்கை அதிக காலம் நீடிக்கவில்லை. 1778 ஆண்டு சம்ரு அவர்கள் உடல் நல குறைவால் இறந்து விட்டார். இந்த நேரத்தில் கணவரின் கூலிப்படையின் தலைமை பொறுப்பை விரைவாக ஏற்றுக்கொண்டார் சம்ரு. தனது இயல்பான தலைமைத்துவ திறன்களால் சிறிய உயரம் வெறும் 4 அடி 6 அங்குலம் கொண்டு இருந்த பொழுதிலும் போர்க்களத்தில் வலிமையான துருப்புகளை கொண்டு அதிகாரத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டார். அடுத்தடுத்த நிகழ்வுகள் அவர்கள் அவள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை நிரூபிக்கும் வண்ணம் ஒரு நேரடி தலைவராக உருவெடுத்தார். குறிப்பாக குதிரைப்படை தாக்குதல்களையும் கூடி நடத்தினார். முகலாய ஆட்சியாளர்களை அவர் கவர்ந்தார். மேலும் சர்தானா ஜாகீரின் சட்டப்பூர்வமாக அதிகாரத்தை பெற்றிருந்தார். 1883 ஆண்டில் சீக்கிய ஜெனரல் பகோல் சிங்குடன்
ஹசாரில் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டார். ஷா ஆலம் தாராளமாக பணம் செலுத்துவதற்கு ஈடாக டெல்லி மீதான தாக்குதல்களை தடுத்தார். 1787 ஆண்டில் ரோஹில்லா தலைவர் குலாம் அப்துல் காசிர் மஹமூத் கானின் செங்கோட்டை முற்றுகையை துணிச்சலாக தாக்குதல் முறியடித்தார் ஆலம். ஆண்டில் அசாய் போரில் அவர்கள் மராட்டியருடன் சேர்ந்து போராடினால் மராட்டிய கூட்டணி தோல்வியடைந்தாலும் சிதறி பின்வாங்காத ஒரே படை அவர்களுடைய இராணுவம் மட்டுமே. அதற்கு பதிலாக அவர்கள் மற்றொரு நாள் சண்டையிட ஒரு ஒழுங்கான பின்வாங்கலை மேற்கொண்டனர். ஆனால் 1803 வாக்கில் ஆங்கிலேயர்கள் வளர்ந்து வரும் வல்லரசு என்பதை அவர்கள் உணர்ந்து அமைதிக்காக வழக்கு தொடர்ந்தார். சமாதான பேச்சுவார்த்தையில் பிரிட்டிஷ் ஜெனரல் லேக் அவளால் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அவர் அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்தார். இது அவருடைய துருப்புகளை முற்றிலும் அவமானப்படுத்தியது. அதை ஒரு தந்தையின் முத்தம் என்று விளக்கி அவர்களை சமாதானப்படுத்தினார். இதனால் அவள் பிரிட்டிஷ் கூட்டாளியானால் அதே நேரத்தில் அவருடைய சுயாட்சியை தக்க வைத்துக் கொண்டார். பேகம் சம்ரு ஒரு துணிச்சலான இராணுவ தளபதியாக மட்டுமல்லாமல் திறமையான சிவில் நிர்வாகியும் தன்னை நிரூபித்தார். அவரது ஆட்சியின் கீழ் சர்தானா ஜாகிர் செழித்து கணிசமான வருவாய் ஈட்டியது. சாந்தினி சவுக்கில் ஒரு அரண்மனை கட்டியிருந்தார். தன் கணவரின் மீது அன்பு கொண்டிருந்த அவர் இஸ்லாமியர் தன் கணவர் மீது அன்பு கொண்டிருந்ததால் கத்தோலிக்க திரு அவைக்கு மாறி 1781 ஆண்டு கத்தோலிக்க திரு அவைக்கு கிறிஸ்தவராக தன்னை மதம் மாற்றிக் கொண்டார். கணவரை நினைவாலே அவர் மதம் மாறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தான் மதத்தை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் பிரம்மாண்டமான தேவாலயத்தை கட்டினார். இந்த தேவாலயத்தை இத்தாலிய மற்றும் இந்திய கலாச்சார முறைப்படி அவர் இத்தாலிய மற்றும் இஸ்லாமிய பாணிகளில் கலவையை உருவாக்கி இவ்வாலயத்தை கட்டினார். அதற்கு இராணுவ பொறியாளரான மேஜர் அந்தோனி ரஹலனியை நியமித்தார். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பசிலிக்காவுடைய பெரிய பேராலயம்தான் பேகம் சம்ரு அவர்கள் தன் கணவன் மீது வைத்துள்ள நம்பிக்கையாலும் கிறிஸ்தவத்தின் மீது ஏற்பட்ட விசுவாசத்தால் ஏற்பட்ட பசிலிக்கா. இப்பொழுது நாம் அவருடைய அரண்மனையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த அரண்மனை தான் அவர் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தங்கி இருந்த அரண்மனை. நாம இப்ப உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. பேகம் சம்ரு அவர்கள் வாழ்ந்த அரண்மனைக்கு தான் நாம் போயிட்டுருக்கிறோம். இந்த இடம் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பசிலிக்கா அமைந்திருக்கிற பேராலயத்திற்கு முன்பு இருக்கிற பகுதி தான் இது. பேராலயத்திலிருந்து இருந்து பார்த்தாலே இந்த அரண்மனை தெரியும். இப்போது இந்த அரண்மனை மீரட் மறை மாநிலத்தினுடைய இளம் குருக்கள் படிக்கிற ஒரு குருமட இல்லமாக இருந்துட்டு இருக்குது. இந்த அரண்மனையை உள்ளே போயிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் வாங்க. அரண்மனையுடைய இடதுபுறத்துலேருந்து இப்போ நாம் பார்த்துட்ருக்குறோம். மிகவும் பிரம்மாண்டமான இந்த தூண்களை பாருங்கள். இப்போது இருக்கிற குருமடத்தினுடைய பெயர் செயின்ட் ஜான் செமினரி என்ற இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தூண்களினுடைய அளவு எவ்வளோ அருகாமையில் வச்சுருக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த கட்டிடக்கலை பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ஜிதுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் வரும் நமக்கு. ஏன்னா ஏற்கனவே ஷா ஆலம் அவர்கள் ஆட்சி செய்த அரண்மனை இது. அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதால் இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவே இந்த கட்டிடத்தை வடிவமைத்து நம்மளால் பார்க்க முடியுது. மிக நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. மேல் தளம் மற்றும் இங்கே இருக்கிற அந்த ஆர்ச் பார்த்திங்களா, ஆர்ச்சு பக்கவாட்டு சுவர்களில் வரையப்பட்டிருக்கிற அந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும்.
மிக நேர்த்தியாக எப்படி தான் இவ்வளோ அழகாக பண்ணாங்க தெரியல. மேலே இருக்கிற விதானத்தை பாருங்களேன். இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மேல் பகுதி, மேற்கூரைன்னு சொல்லப்படுகிற பகுதி ஆர்ச்சாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ஆர்ச் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியல, ஏன்னா இதனுடைய வடிவமைப்பு வித்தியாசமாக இருக்குது. ஒரு இஸ்லாமிய கோட்டைக்குள்ளே போகிற அந்த உணர்வு இங்கே இருக்கிற கட்டிடக்கலையை பார்த்தா நம்மளால் உணர முடியும். அவ்வளோ நேர்த்தியாக நூல் பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகாக இந்த கட்டிடத்தை கட்டியிருக்கிறாங்க. இந்த அரண்மனையில் தான் பேகம் சம்ரு அவர்கள் வாழ்ந்தார்கள். பசிலிக்காவின் முன்பக்கத்தில் இந்த அரண்மனை இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக இப்போது நாம் இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே நேர ஆப்போசிட்டில் தான் பசிலிக்கா தெரியுது பாருங்கள். திருத்தல பேராலயம் அமைந்திருக்கிற இந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா? நம்ம போனது நல்ல வெயிலன்றதால் ரொம்ப கிளாரிட்டியாக அழகாக இந்த பில்டிங்கை பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடச்சிது. இப்போது நம்மோடு இருப்பவர் அடுத்து பீட்டர் அவர்கள். பீட்டர் தந்தை அவர்கள் மீரட் மறைமாநிலத்தினுடைய குருவாக இருக்கிறார். தந்தை அவர்கள் இருக்க St. John's Seminary building, old palace of Begum Sumro, nearly 350 years old. And Begum, while she was staying here, she constructed the beautiful church over there. She also constructed her new palace, and 38 years she lived here. She also renovated it according to her need. This building also has a basement where she was going for her summer residence, because in those days there was no electricity and it was cooler for her. So it is said we have the evidences that she was staying in summer underground, which we have here. And she was happy, and this building stands kind of a what you call stand tall. So many years it has undergone, and there is no inside, we have no AC, it is cool in summer, and it has been like many people come here to see, and they are surprised that in those days such a building was built. So how many years stay here, Begum Shamru? Begum nearly stayed 38 years here. 38 years? 38 no years. Electricity. Yeah, no electricity in those days. And then she has, of course, her army staying behind this building. There is a place called Chawni cantonment where her soldiers were there, a little away from here, where her soldiers plus her cattle, also the elephants and the horses were staying. So that is another place. That is we call Ahata. That is another Chawni, bigger Chawni. And she was maintaining the army very well, and she lived peacefully, so she could construct here, she could construct in Delhi, she could construct in Meerut. To her credit, there are 4 churches, and Holy Father was so happy with her. He made on her request Sardhana as a diocese in those days, and Bishop Julius Scotti was the first bishop of Sardhana. Of course, that see did not continue after her death. This was no more a diocese. Again, it was merged with Agra, because it was bifurcated from Agra. Yeah, Sardhana. But then in 1956, it was again made diocese from Agra. Yeah, Meerut diocese. Now, how many priests is there? Here, 6 priests are staying here. In seminary? Seminary. 3 are on the staff and 3 are taking rest. Senior fathers. We have a clergy room the other side. 3 are staying over there. Thank you, Father. Thank you so Okay. much. Okay, God bless. This is renovated part. So this is a renovated part. So this is renovated actually, but the what you call same building, plastering is redone, but the walls were the same walls. Plastering we did in this place, but the rest of the building, the plaster also is the same. Only what you call whitewashing is done again and again.
This was a chapel earlier. ஓகே No, earlier. Now it is not. this Yeah, this was the chapel. Yeah. So you are working in the நம்ம அந்த செமினரிக்குள்ளே போயிட்டுருக்குறோம். இதுதான் பேகத்தினுடைய ஓல்டு பேலஸ். இது ஆல்ரெடி பில்டு பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு அதர் பீட்டர் தான் இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரதர்ஸ், செமினரி பிரதர்ஸ் இவங்கெல்லாம். யா You see that this is a library, and this the plaster also is the old one, the same plastering. Only maybe 200 years back when Begum took up, they changed the ceiling because it must have been wooden beam in those days. சீலிங். Ceiling, we guess, because I'm sure that architecture of the ceiling is of the British era, but building was existing at the time of Mughals and Mughals. So from the ceiling we can make out that design, that arch, that is of British era. So we guess it was built around 200 years back when she took up. She brought a lot of changes, but the plastering and so on all remains here. Architecture is beautiful. This is old one. Yeah. Frame. Now, we do not know where she studied actually, which part. okay. And we guess the other side there, one of the rooms she was occupying. This has got another specialty. You see the doors, all the rooms are interconnected. Oh. Every room will have two doors, one to come, one to go out. So there are 12 to 15 doors altogether if you open, starting from here, maybe 15-16 doors. If you open all, you can see through and through. Only one place we have put the wall there, in the chapel, old chapel. Otherwise 15 doors could be open. The whole building you could see through and through. 56. 1-5. 15 doors. One room leading to the other. Is Mughal style. Yeah. இப்போது நம்ம இருக்கிறது பேகம் அவங்களுடைய பேலஸில் இருந்துகிட்ருக்குறோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. பேகம் பேலஸுடைய உள்ளே நம்ம இருந்துகிட்ருக்குறோம். இதனுடைய ஆர்கிடெக்சரை பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ இந்த ஆர்கிடெக்சர் காட்டலாம் பாருங்களேன். மேலே எவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன். இப்போது இந்த பேகத்தினுடைய பேலஸினுடைய நடு மைய மண்டபத்தில் இருக்கிறோம். இது பெரிய ஹால். இது பெரிய ஹால். இந்த ஹாலில் வந்து அவங்க வந்து ஒரு இஸ்லாமியர்ன்றதை குறிக்கிறத வந்து அந்த ஆர்ச் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஆர்ச்சை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இந்த ஆர்ச் பாருங்க, அவங்க ஒரு இஸ்லாமியர்ன்றதை குறிக்கிற மாதிரி அந்த ஆர்ச் இருக்குது. இப்போ உள்ளே போய் அந்த பின்னாடி இருக்கிறத காட்டுங்களேன். இந்த இடத்த பாருங்கள். இந்த ஆர்கிடெக்ட் எல்லாமே இஸ்லாமிய அந்த கட்டிட அமைப்பை குறித்து காட்டுது. இந்த பக்கம் பாருங்கள். இப்போது நம்ம பின்பக்கம் போகிறோம். இந்த ஹாலுடைய பின்பக்கம் இதுவும் பாருங்கள்.
இந்த ஆர்ச் அத்தனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பிரம்மாண்டமான ஒரு இஸ்லாமிய கட்டிடக்கலையில் இருந்துக்கிட்டு இருக்குது. இஸ்லாமிய கட்டிடக்கலையை ஒத்தி இருக்கிற இப்போது இதை டைனிங் எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆர்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ டைனிங் ஹாலாக இருக்குது. இப்போது நம்ம பின் பக்கத்துக்குள்ளே வரோம். பேகத்தினுடைய அரண்மனையுடைய பின்பக்கம் இது. பேலஸினுடைய உள்பகுதியில் இருக்கிறோம். இது ஏற்கனவே சொன்னது போல் இது கிச்சனாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. வாஷ்ரூம் இப்போ இதுவாக இருக்குது. இந்த பக்கத்தை போய் பார்ப்போம். இந்த பழைய நினைவுகளை குறிக்கிற அந்த செங்கல் பார்த்திங்கன்னா தெரியும். பழைய ஆர்கிடெக்சருடைய செங்கல். இது லைட்டெல்லாம் இல்லை. லைட் போட்டு பார்ப்போமா? லைட் இல்லை. இந்த ஹால் இது இருக்கிற ரூமும். இப்போ இந்த டோரை தெரியுதுங்க இல்லையா? இந்த மாதிரி 15 டோருக்கு தான் நேராக ஓப்பன் பண்ணால் ஒரே நேர் வழி தான் போடுறது. இந்த பார்த்திங்கன்னா தெரியும். இந்த டோர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா டோர் நேராக 15 டோர் ஒரே மாதிரி இருக்குமா. இதெல்லாம் பழைய கரெக்டாக இதை ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏறக்குறைய நம்ம இந்த பேலஸை எல்லாம் பார்த்துட்டோம். இது ரொம்ப முக்கியமான செய்தி. பேகம் சம்ரு அவர்கள் தங்கி இருந்த அரண்மனை தான் இது. ஷா ஆலம் அவர்கள் இந்த பேகம் சம்ரு அவருடைய கணவருடைய திறமையை பாராட்டி இந்த அரண்மனை அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. இங்கு தன்னுடைய காதல் மனைவி பேகத்தோடு அவர் வாழும் பொழுது அவர் இறந்துட்டார். இங்கே இருந்து தான் இந்த பேராலயத்தை பேகம் சம்ரு அவர்கள் கட்டியிருக்கிறாங்க. ஸோ பேகம் சம்ரு அவர்கள் கட்டிய புதிய அரண்மனை நம்ம இன்னொரு பாட்டில் சொல்கிறோம். இது பேகம் சம்ரு அவர்கள் தங்கி இருந்த அரண்மனை. இது ஷா ஆலம் அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு அரண்மனை. எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.